இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி அபிஷியலா பணப்பெட்டிக்கான பேச்சை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்க போது. அவருடைய கேள்வி என்னதுன்னா, இந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போறா, இவங்களுக்கு கப்பு மேலாம் முக்கியம் இல்லை, பணப்பெட்டி மேல தான் கண்ணா இருக்கு, ஸோ பெட்டியை தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி யாரை நினைக்கிறேன்னு கேள்வி கேட்கிறாருல. இது மூலமா அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு இப்பயே யோசிங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. முதல்ல இந்த ப்ரோமோல என்ன மேட்டர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆக்சுவலா யாரு பணப்பெட்டியை எடுப்பா, உங்களோட கெஸ் யாரு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்றாருல, அதாவது உங்களுக்கு யாருக்கன்லயுமே ஒரு கப்புன்ற ஒரு மோட்டிவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாருல. அதாவது சார், நீங்க எங்க இருந்து யாரை கூட்டு வந்தீங்களோ அவங்க அதை தான் யோசிப்பாங்க. நீங்க கூட்டு வந்த கண்டஸ்டன்ட் யாருமே பாத்தீங்கன்னா கேம் ஆடணும், இந்த டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ் இருக்க கண்டஸ்டன்ட் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒப்பேத்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் போயிட்டு இருக்காங்க. இந்த ஷோவும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணில் அந்த இது தெரியலையே, நெருப்பு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ண அப்படியே சொல்றது அந்த கண்டஸ்டன்ட் செலக்ஷன் டீம் இருக்குல்ல, அவங்களை பிடிச்சி கேளுங்க எங்க இருந்துடா பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு வந்து பிக் பாஸ் கொடுத்துருங்க. அந்த மனுஷன் தான் உண்மையிலே சொல்ற ரொம்ப உழைக்கிறாரு. நெக்ஸ்ட் ரன்னர் அப்பா நீங்க வேணா எடுத்துக்கோங்க, இல்ல உங்களுக்கு கூட கொடுக்க முடியாது, நீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் உழைக்கல. எனக்கு தெரிஞ்சு நேற்று எபிசோட் தான் கொஞ்சம் நல்லா பேசுனீங்க, ஆனா என்ன அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான் பேசுனீங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்களும் அதில் வரமாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ரன்னரும் அவரே வின்னரும் அவரே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்து விட்ருங்க. ஏன்னா ரன்னர் வந்து மக்களுக்கு கொடுத்துருங்க, ஏன்னா நாங்க பார்த்தோம்ல கஷ்டப்பட்ட ஷோவை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல அவர் என்ன மேட்டர் சொல்றாரு, பணப்பெட்டி யார் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சாண்ட்ரா எந்திரிச்சு வினோத் வந்து அவருக்கு அந்த மோட்டிவ்லாம் இல்லை, போட்டி எடுத்துட்டு போயிடுவார், நீ பார்த்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அவரை சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரோராவை வந்து திவ்யா சொல்றாங்க, இந்த மாதிரி அரோரா வந்து பணப்பொட்டி எடுத்துட்டு ஓடிடும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையானு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் உண்மை. ஆக்சுவலாக சுபிக்ஷா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா நீ சொல்றது வேஸ்ட்டுமா, அவ்வளவுதான், அதாவது கனி போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் குறைஞ்சிச்சு சாண்ட்ராக்கு, ஸோ அதனால அவங்க பணப்பெட்டி தூக்கிட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க சேச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சேச்சி போடுற பர்ஃபார்மன்ஸுக்கு பணப்போட்டி என்ன, அவ்வளவுதான், மொத்த பிக் பாஸ் செட்டியும் பார்த்தீங்கன்னா எழுதி வாங்கிட்டு போயிடும் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சேச்சி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்கு. இதுல வேற கப்புக்கு வந்து ஐடியா இல்லையா, யாரு சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஃபினாலேல அந்த டாப் 3 நிப்பாங்க பாத்தீங்களா, அந்த டாப் 3ல ஒரு ஆள கூட வருவாங்க. அப்படி எப்படி ப்ரோ வருவாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் 3ல இருக்க ஒருத்தரை பலி கொடுத்துட்டா வந்துருவாங்க. சிம்பிள். ஒண்ணு நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும், இல்ல மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து அந்த இடத்துக்கு போகணும், இல்ல பலி கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆக்சுவலா 2 பேரை வெட்டினா முடிஞ்சதுன்னா அப்ப 2 பேரை வெட்டிட்டு அவங்க 3வது இடத்துக்கு போவாங்க, அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா மற்றவங்களுக்கு ஒண்ணுனா கொந்தளிக்கிறத விட சாண்ட்ராக்கு ஒண்ணுனா விஜய் சேதுபதி கொந்தளிக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் வருதுங்க. நான் சொல்ல ஆனா சோஷியல் மீடியாவில் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு நடந்தது வேற யாருக்காவது நடந்திருந்தா விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சார் நான் கேட்கல சார், ஆனால் பேசிக்கிட்டு இருக்காங்க சார், பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ராக்கு வந்து சொம்படிக்கிறாரு, விக்கல்ஸுக்கு சொம்படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. பட் அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இது இன்னொரு மேட்டர் யாரோ சொன்னாங்களே, அரோரா சொன்னாங்க விக்கல்ஸுக்கு வந்து பொட்டி எடுத்துட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பொட்டி எடுக்க போகிறது யாருன்னு நான் லிஸ்ட்டு போடுறேன், அதை கேளுங்க. கானா வினோத் எடுக்க மாட்டார், ஓகேங்களா? எடுக்க மாட்டார், முதல்ல சொல்லிடுறேன். கானா வினோத் எடுக்க மாட்டார், அதுக்கு திவ்யா எடுக்க மாட்டாங்க. சோ இவங்க 2 பேரும் கம்பல்சரி எடுக்க மாட்டாங்க. சபரி எடுக்க மாட்டான். சபரி வந்து பாத்தீங்கன்னா சரியான எமோஷனல் ஃபுல் அவன், சோ அவனும் எடுக்க மாட்டான். சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுபிக்ஷா வெளியே துரத்தி விட்டுருவாங்களா? சோ இங்க வந்து அரோரா போட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ப்ரோ சொல்றீங்க, அவங்க தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டு அவங்க தானே ப்ரோ அவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அந்த பீஸ் உள்ள வந்ததே டப்பு தான். சோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் போச்சுன்னா தூக்கிடும், அது கீழே வந்ததுன்னா தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்க, அரோராவோட மந்த்லி பேமெண்ட்டு 5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு இல்லை, தட்டி விட்டுரும். 5 லட்சம்லாம் வந்து எடுக்காது, 10 லட்சம் தொடிச்சுனா போதும் அரோரா தூக்கிடும். ஏன்னா அரோரா ரொம்ப கேடிங்க. நீங்கள் நினைப்பீங்க ஆக்சுவலாக இந்த சீசனில் யார் ரொம்ப கிளவர் இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்களா, அதில் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கிளவர் வந்து திவ்யா இல்லை, விக்கல்ஸ் இல்லை, ரொம்ப கிளவர் அரோரா தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு 2வது வாரம் எவிக்ட் ஆக வேண்டியது, அது இப்போ ஃபினாலேக்கு முதல்ல ஆளாக போயிருக்கு அப்படின்னா மிச்ச பேர்லாம் எவ்வளவு மக்கா இருப்பானுங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இதுல விஜய் சேதுபதி சொல்றாரு, உங்க கண்ணுல அந்த ஃபயரே தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஆமா சார், எல்லாம் கூட்டு வந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு, அப்புறம் எங்க இருந்து சார் உங்களுக்கு அந்த ஃபயர் தெரியும்? அவனுக்கு ஏன் ஆடுறோம், எதுக்கு ஆடுறோம், அதாவது இப்ப நம்மளோட மோட்டிவ் என்ன, அந்த கப் அடிக்கணும்னா எப்படி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கணும்ல. ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க. ஆக்சுவலி எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கணும். முத்துக்குமரன் அவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தான், அந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் அவன் போயிட்டு இருந்தான். அதாவது எல்லா டாஸ்க்லையும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஒரு கேம் ஆடணும், மக்கள்கிட்ட எந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கூடாது, ஒரு கேமை கரெக்டாக அணுகணும், ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கான தப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவனுக்கான ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒன்று போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தான். தமிழ் அவனோட ஆயுதமாக எடுத்துக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும்
எவனுக்கும் ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. யார் சொல்லுங்க? பார்வதியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. உள்ள வந்து சண்டை செய்யணும் முதல் நாள்லேருந்து கடைசி வர வரைக்கும் சண்டை செய்யணும்டா அப்படின்ற நம்ம ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. கடைசியில் அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்களை பலி கொடுத்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகி அவங்க வெளியே போயிட்டாங்க. மற்றபடி நானும் பார்க்குறேன், ராணா வினோத்துக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இல்லை. சபரிக்கு இருக்கா? இல்லை. விக்ரமுக்கு இருக்கா? இல்லை. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அவன் என்னன்னா, நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் சொல்கிற பர்ஃபார்மன்ஸ் காமெடி, ஆனால் அவன் ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணுற இது அவனோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழுகைகள் டிராமா இதுதான். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் எப்படி தெரியுமா இருக்க போகுது? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் தான் இருக்க போகுது. விக்கல் விக்ரம், சபரி, சாண்ட்ரா, இந்த 3 பேரை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல அப்படியே டக்குன்னு மைண்ட்ல அப்படியே ஓட்டி பாருங்க. 3 பேர், சபரி, சாண்ட்ரா, விக்கல் விக்ரம், 3 பேர். இந்த 3 பேர்ல இப்போ நம்ம ரேங்கிங் போட போறோம். யார் வந்து நல்லா நடிக்க போறா அப்படின்ற மாதிரி. அது வந்து சபரியா இல்ல விக்கல் விக்ரமா இல்ல சாண்ட்ராவா? இந்த 3 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போறா அப்படின்ற மாதிரி. சாண்ட்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ சாட்டர்டே எபிசோட்லேருந்து லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து கம்பேக் கொடுப்பாரு. விக்கல்ஸ் எப்பவுமே சாட்டர்டே சண்டேல பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பார்க்கலாம். என்ன போனாட்டே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு என்ன சார் விஜய் சேதுபதி சார் அப்படி என்ன உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னதான் உங்களுக்கு? ஆக்சுவலாக விக்கல் விக்ரமுக்கும் அங்கே திவ்யாவுக்கும் ஒரு சண்டை நடந்தது இல்லை? அந்த சண்டையை நீங்கள் கேட்கவே இல்லைல்ல? நான் கூட என்னமோ நினச்சேங்க. அவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் தட்டி விட்டு போகிறீங்கன்னா எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் சொம்படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா அந்த இஷ்யூ எடுத்து அட்ரஸ் பண்ணுங்கள் சார். ஒருத்தன் என்னன்னா என் பொண்டாட்டி பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வெறி நாய் துரத்தின்னு வரான். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேட்ருன்னு கூட நீங்கள் கேட்கல அப்படின்னா என்ன சார்? என்ன தான் சார் நீங்கள் சொல்ல வரீங்க? விக்கல்ஸ் என்ன பண்ணாலும் கரெக்டு. விக்கல்ஸ் வந்து ஒரு நாயன்மார், சரி நியாயமான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எதுக்கு விக்கல்ஸ்க்கு இந்த அளவுக்கு நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க? எனக்கு அதுதான் சார் ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு ஹோஸ்ட்னா ஹோஸ்டா இருங்க. உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா அது வந்து சுத்தமான போய். உங்களுக்குன்னு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் ஏதாவது தப்பு பண்ணா உங்களுக்கு வந்து வலிக்காது, கேட்கவும் மாட்டீங்க. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் நீங்க அப்படியே கேரி பண்ணிக்கிட்டே வரீங்க. ஏன் சார் வேற யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா என்னத்துக்கு குனிய வச்சு குமாங்கத்து குத்திருப்பாரு. அங்க விக்கல்ஸ் தப்பு பண்ணாம ஒரு இதே விஷயம் எப்படி சொல்றது, திவ்யா மேல அதிகமான ஒரு கேஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ் இருந்தா இன்னத்துக்கு எடுத்து இப்ப விக்கல்ஸ் இடத்துல திவ்யா இடத்துல விக்கல்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா சொல்றேன் அது எப்படி நீ ஏறிக்கிட்டு போவ, அது எப்படி அந்த ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ கிளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிழிச்சிருக்காரு. உன்னால வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, உன் பொண்டாட்டி பத்தி எதுவுமே தப்பாவே பேசல, ஆனா அந்த இடத்துல வந்து நீ இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு நியாயமே இல்லையே, இந்த மாதிரிலாம் பண்றது அநியாயமா தெரியலையா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் உள்ள பேசினால ஃப்ராடுன்னா கோலன்னா ஃபேக்குன்னா என்னென்னமோ பேசினான். எல்லாத்தையும் அவன் பேசிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் ஜஸ்டிஃபை பண்றான். இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, பிக் பாஸ் சொல்றான், பிக் பாஸ் மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு தன்னை பிக் பாஸ் நினைச்சு ஒன்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாருங்க. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் இவ்வளோ ஹோஸ்டா இல்லை வேஸ்டான்னு தோணுதுங்க. உண்மையிலே சொல்றேன், விஜய் சேதுபதி மேலே நம்மளுக்கு கடுப்பா ஒரு விஷயமே இதுதான். அப்படி என்ன ஒரு ஷோ நீங்க ஃபுல்லா பாக்குறீங்க, எனக்கு தெரிஞ்சு அப்ப விஜய் சேதுபதி என்ன தெரியுமா பண்றாரு, வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு ஒன்று போடுறாங்களே, இது 2 மட்டும் பார்த்துட்டு வந்து ஹோஸ்ட் பண்றாரு தோணுதுங்க. அதை மட்டும் தான் போட்டு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்க இதை பத்தி பேசுனா மட்டும் போதும். ஒவ்வொரு வாரமும் நானும் பார்க்குறேன், வாரத்தில் மொத்தம் 5 நாள், அவரை பொறுத்த வரைக்கும் 2 நாள் நினச்சிட்டு இருக்காரு. ஒன்று வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை நிகழ்வு காமிக்கிறாங்களா அந்த ஒரு நாள். ஸோ இந்த 2 நாள் மட்டும்தான் அவரை பொறுத்த வரைக்கும் எபிசோட் நினைக்கிறாரு. அப்போ வாரம் ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா பைத்தியக்காரங்களா? எனக்கு வெறியாகுது சார். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப கடுப்பாகுது. தயவு செஞ்சு ஒன்று ஷோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்ணுங்க, இல்லை நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து ரிசைன் பண்ணுவீங்களா? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். அப்படி எல்லாம் ரெட் கார்டு தான் கொடுக்கணும் போல. பார்வதி கமருதீன் கொடுத்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெட் கார்டு சார், தயவு செஞ்சு வெளியே ஓடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் போல. என்ன கொடுமை பண்ண போறாருன்னு தெரியல. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. போட்டி எடுக்கிறதுக்கு யார் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.